எலும்பு குத்தும். இன்னைக்கு இந்த வண்டி எப்படின்னு தெரியல, சும்மா பஞ்சு மத்தையில முதல்ல மாதிரி சும்மா மெது 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 மெதுன்னு இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். நல்ல அரேபிய குதிரை மாதிரி நல்லா இருக்கு. சவாரிக்கு எப்படி இருக்கும் அரேபிய குதிரை? அந்த நான் வந்து அதல பாருங்க. என்ன கேட்டீங்க? எதுல பாருங்களா? நீங்க தான என்ன கேட்டீங்க? ஒரு ஆம்பளை நடந்து வந்திருக்கே, தெரிய வேண்டாமா? யார பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்குது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? பொம்பளைனா அச்சம் மேடம், நானா பயிர் பேவன் நடுவுட்டு உட்கார்ந்திரணும். அத்தோய் ஆம்பளை கடமை கண்ணிய கட்டுப்பாடு இருக்கீங்க. ஐயோ, அது மூணு ஒழுங்கா இருக்கதா? நல்ல பிள்ளை எங்க ஆள அங்க வந்து இடிச்சுக்கு நிக்கணும் தெரியுமா? அது நானும் ஒழுங்கா இருக்கறனால தான் இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பேச்சுக்கு பேச்சு பேசலாம் உனக்கு எல்லாம் மண்டை வெடிச்சிருமா? ஏன் உனக்கு வாய்க்கு வாய் பேச உன் தொண்டை வெடிச்சிருமா? அதிகம் பேசுற பொம்பளைல கண்டாவே எனக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கு அதிகம் பேசுற ஆம்பளை கண்ணில சுத்தமா பிடிக்காது. தலையில அடிச்சனா வயித்துல போய் கிடுமுட பண்ணி என்ன ரொம்ப பேசுற நீ? வயித்துல அடிச்சனா உனக்கு தலையில கிடுமுட சொல்ல பாத்துக்க. நீ என்ன பேசுற? நீ அடிச்சினா இந்த உடம்பு தாங்கும். திருப்பிக்கிட்டு நான் அடிச்சே உனக்கு தே வீங்கும். திருப்பி நான் அடிச்சேன்னு வச்சுக்க கையில ஊத்து போட்டு அம்மனமா ஓடி போய் தெரிஞ்சுக்க. ஓ மூஞ்சில என் பீச்சாங்கைய வச்சுக்கிட்டு தேக்க என்ன வச்சு பேசுற நீ எல்லாம்? ஓ மூஞ்சில என் சோட்டாங்கைய வச்சு தேக்க நீ என்ன பேசுற? ரொம்ப பேசினா குளிக்கு குளுக்கோஸ் கொடுத்துருப்பேன். நான் புடிச்சு புட்டு வச்சிட்டு போயிட்டே இருப்பேன். குத்துவுக்கு கூடிய போட்டு கவுத்து விட்டு போயிருவேன். அந்த கூடியத்துக்கு போட்டு ஒண்ணே கவுத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். ஏறிக்கிட்டு மிதிச்சா நான் நாரிக்கிட்டு செத்து போவ நீ எல்லாம். நான் ஏறிக்கிட்டு மிதிச்சா நீ முத நாரிக்கிட்டு செத்து போயிடுவ. ஆம்பளை கிட்ட அடக்கி பேசுமா? நீ முத பொம்பளை அடக்கி பேசு. ஆம்பளை எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவேன். பொம்பளை நானே எதை வேணா பேசுவேன். ஆம்பளை எதையும் செய்வேன். பொம்பளை நானே எதையும் செய்வேன். நான் செய்யறதெல்லாம் செய்வேன். நான் செய்யறத நீங்க செய்வீங்களா? நீங்க செய்யறத நான் செய்வேன். நான் செய்யறத நீங்க செய்வீங்களா? போட்டியா? ஏமா நான் ஒரு ஆ படிச்சிட்டு அம்மனை குண்டியாங்கன கிடப்பேன். நீ கிடப்பியா? அதுக்கு நீ அம்மனமா கிடந்தா நான் அம்மனமா கிடக்க முடியுமா? அப்புறம் பேச்சுக்கு பேச்சு பேசுற நாங்க செய்யறதெல்லாம் செய்வன்ற. ஏங்க மிஸ்டர் கண்ணன், பொறுமையின் பொக்கிஷம் ஆண்கள். பொறுமை பொக்கிஷம் பொம்பளை நாங்க தான். நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக பொட்டிவாதிக்கும் ரத்னப்பா மண்டை மீது ஆணையாக அந்த மாமா மேல சத்தியமாக என் பொறுமையின் என்ன கம்ப கட்டி பிடிக்குது போய்? வாவ், அத்தை பெருசு எதிர்பார்க்காத, கிடைக்காது, ஏமாந்து போயிருவேன். என்ன பேசிட்டு இருக்க? ஆளுகளை பாரு. ரத்னம் எங்க இருந்துடா கொட்டி அந்த டான்ஸ்? புதுக்கோட்டையில இருந்து வரும்போது ஏத்திட்டு வந்தோம். என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவத்துல இப்படி கூச்ச சுபாவமா ஒரு பெண்மணியை சந்திச்சதே கிடையாதுடா. சின்னது இல்ல, என்ன கூச்சன்ற? சின்ன பிள்ளை என்னது இப்படி இருக்கணும்ல, அதுக்கு இப்படியா? நான் அந்த பிள்ளைய தொடரலாம்னு மனசுல நினைக்கிறேன். அப்பவே அந்த பிள்ளைக்கு கூசி கிடக்கும் போல் இருக்கு, அப்படியே நெளியுதுடா. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். தொட்டா பிடிக்காது. பிடிக்காது. பொம்பளைன்னா இப்படி இருந்தாரா நல்லா இருக்கும். ஒரு சில பொம்பளையா கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க, 100 ரூபா சம்பளம் குறையுதுன்னு. அதுக வந்து நிக்குது சொரிய கொடுத்த மாடுக மாதிரி, என்னத்தையாவது செஞ்சுட்டு தொலைங்கடா, 8 மணி நேரம் தானடான்ட்டு வந்து நிக்குதுங்க. நீ ஒரு ஆள் தாண்டா அவ்வளவு கூச்ச சுபாவம். 8 மணி நேரமா? ஆமா, தொட்டா உனக்கு பிடிக்காது. தூக்கி போட்டுக்கிட்டு அமுக்குனா? ஏய், தொட்டாலே பிடிக்காது, தூக்கி வர போட்டு அமுக்குவியா நீ? ஜெயபிரியா, மிஸ்டர் கண்ணன் ஒழுக்கமா பேசுங்க. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த வாழ்க்கையில நீயும் பிறந்துட்ட, நானும் பிறந்துட்டேன், எல்லா மனுஷனா பிறந்துட்டோம். எல்லாரும் செத்து தான் போக போறோம். அப்புறம் 100 ஆண்டு காலமா வாழ போறோம். தெரியாம தான் கேட்கிறேன், உனக்கு தெரிஞ்சே கேளுங்க. காளையார் கோயில்ல சிலைகளை வைக்கிறோம் இருக்காங்களா? மனுஷாலிக்கே வைக்க மாட்டீங்களா? எனக்கா வைக்க போறாங்க? இல்ல புதுக்கோட்டை சங்கத்துல உனக்கு பட்டயங்கிட்டே அடிச்சுதான். ஐயா, இருக்கிற பட்டயத்தை காணணும் இருக்க, நீங்க வேற பட்டயம் தெரியுதுல. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் மறந்துடுவாங்க. ஆமாங்க, 3 நாள் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் நம்மள விசாரிச்சுட்டு போயிருவாங்க. இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம், வேற ஒரு மைசூரையும் கொண்டு போக போறதே கிடையாது. அருமையான வாய்ப்பை நம்ம ஐயா பிரம்மஸ்ரீ குப்பமுத்து ஐயா ஆச்சாரியார் அவருடைய குரு பூஜை விழாவில் அருமையான முறையில் நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, வா என்ஜாய் பண்ண போவோம்ல. என்ஜாய் பண்ண போவோமா? நான்சென்ஸ் இடியட், யாருன்னு தெரியாம உன்னை எல்லாம் அடிச்சிட்டு நான் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இது தேவையா? யார் எந்த வேலைக்கு வந்தோமோ அவங்க அந்தந்த வேலையை செஞ்சா தானே. அதான் நானும் சொல்றேன், நீங்க எந்த வேலைக்கு வந்தீங்க அந்த வேலையை நீங்க செய்யுங்க. உன்னை அடிச்சிட்டு ஏமா நான் காளையார் கோயிலுக்கு நான் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்தேன். ஷூட்டிங் இங்க லொகேஷன் பாத்துட்டு போறான்னு வந்த இடத்துல உன்னை அடிச்சிட்டு உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னம்மா? சாரி சார், ஷூட்டிங்கா? ஆமா, நீங்க? நான் தான் டைரக்டர். டைரக்டரா? ஆமாமா. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்கள மாதிரி ஆளு தான் சார் நான் ரொம்ப நாளா பார்க்க நினைச்சிட்டே இருந்தேன். ஏண்டா இதுலயே ஆடிக்கிட்டு இருக்கமே, கொஞ்சமாவது வெளி உலகத்துக்கு தெரியற மாதிரி அந்த சினிமா உலகத்துக்குள்ள போவோம்னு நானும் ஒவ்வொரு ஆளையா தேடிக்கிட்டே இருக்கேன். நான் அப்பவே கூப்பிட்டேன், நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ தான் வந்து அப்பவே சீரியலுக்கு யாருங்க முழுசா சொல்லுங்க, மொட்டை மொட்டையா சொல்லாதீங்க. சரி, உனக்கு நடிக்கணும் ஆசை அவ்வளவுதானே? ஆனா எனக்கு நடிக்க தெரியாதே சார். முதல்ல அப்படி தள்ளி நில்லு, உனக்கு கேமரா லுக் இருக்கான்னு பாக்க. லொகேஷன் போக்கு. வாவ், பரவாயில்ல, அப்படி அப்படி திரும்பி நில்லு. ரத்னம் சார் போதுமான கேக்குது. இந்த பிள்ளைய இல்லம்மா அதெல்லாம் வேணாம்டா, உன்னை கதாநாயகியாவே போடலாம் போல இருக்குடா. கதாநாயகியாவா? உனக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. மார்க்கெட்டை விட
உன் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்குடா. ஃபேமிலிக்கு அதுதான் கொஞ்சம் தான் இருக்கும். அங்கேயும் அப்படித்தானே இருக்கு. உன்னைய கதாநாயகியா போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேமா. கதாநாயகியா? ஏற்கனவே பல படங்கள் எடுத்திருக்கேன். சரி. என்னென்ன படம் எடுத்திருக்கீங்க? ஆமா, இவ்வளவு நாள் எடுத்ததெல்லாம் குடும்ப கதையா எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வேற ஒரு கதை எடுக்கலாம், ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கலாம்னு இருக்கேன். லவ் ஸ்டோரியா? படத்துக்கு உன்னைய கதாநாயகியா போடுறதுன்னு முடிவு பண்ணேன். ரொம்ப நன்றி சார். ஹீரோ யாரு சார்? கதாநாயகன் இந்தியாவிலே கிடையாது, ஓ, வெளிநாட்டுல இருந்து வர்றாரு. வெளிநாடுனா அந்த மலையாளத்துல நடிக்கிறவங்களா இல்ல தமிழ்நாட்டுல நடிக்கிறவங்களா? மலையாளத்துல நடிக்கிறவர் தான். மலையாளம்னா நம்ம மம்பட்டி அந்த சார் எது நடிக்க வராரா? அவர்கிட்ட மம்மட்டி கன பெருசா இருக்குன்றதுக்காக மம்மட்டியை கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ, நான் அப்படி சொல்லல, அவர் மலையாளத்துல நடிக்கிறாரு. என்னடா இப்படி ஒட்டிருக்கு? போதும், போதும், நான் சொல்றேன். கதாநாயகியா நீதாம்மா நடிக்க நான் தானங்க. நீதான் கதாநாயகி. தூசி வேற. கதாநாயகன் யார் தெரியுமா? யாரு? இந்தியாவிலே கிடையாது, இந்தியால கிடையாதா? பல வெளிநாடுகள்ல நடிச்சவர், பெரிய ஹாலிவுட் படங்கள்ல நடிச்சவர். வெளிநாடுனா வந்து ஆளு வந்து இங்கிலீஷ் எல்லாம் பேசி. ஆமா, வந்த உடனே அவரு லிப் டு லிப் கிஸ் எல்லாம் அடிப்பாரு. யாருக்கு? உங்களுக்கா? உங்களுக்கு தான்மா. எங்களுக்கு எதுக்கு அடிக்கிறாரு? சரி, அவர் எப்ப வருவாரு? அவர் இப்ப வந்துருவாரு. பாக்குறதுக்காக நான் ஆவலா இருக்கேன். ஆமா, நீங்க தானே கதாநாயகனா பார்க்கணும். இப்படி இப்படி வந்து நில்லுமா. ஆமா, கதாநாயகன் கூப்பிடுவோம். இது முதல்ல ஃபோன் பண்ணி பார்த்துருவோம். ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம். ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு சார். கதாநாயகி கிடைச்சிட்டாங்க சார். புதுமுகம், உங்களுக்காக புதுமுகம் அறிமுகம் பண்ணியிருக்கோம் சார். ஆமாம் சார். ஆமாம், நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவேன். ஆமாம், ஓகே சார். ஓகே, வரீங்களா? ஓகே சார், வந்துருங்க வந்துருங்க, வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். கதாநாயகி வரப்போறாரு. ஆமாம், உன்னை நான் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பேன். ஆமாம், வந்த உடனே அவரை கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கணும். ஆமாம், அவர் அந்த பிக்கப் சொல்லலை. அவர் வந்து இப்போ வந்தோன்னா ஹலோ சார், ஹாய் சார். ஒளிப்பால போய் ஆயி. நான் டைரக்டரா மாமா வரேனா? அப்புறம் நான் அவரை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கரெக்ட் பண்ண ஆளை கூட்டி வந்து விடுறேன். உங்களுக்கு சிரமமே இருக்காது, நீங்க ஆளை மட்டும் கூட்டுவாங்க. நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு ஹலோ சார்.